வணக்கம் மக்களே. மகிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று தைப்பூசம் குயப்பேட்டை சச்சிதானந்தம் தெருவில் வள்ளலாருடைய கோவில் ஒன்று நாங்கள் அமைச்சிருக்கோம். கடந்த 22 வருஷமாக அதுக்கு சிறப்பாக ஐயாவுடைய அருளால் நல்லபடியாக பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு மாத பூசத்துக்கும் அன்னதானம் நடைபெறும். அதே மாதிரி ஐயா அவதரித்த நாளன்னைக்கும் பூசத்தன்னைக்கும் தைப்பூசத்தன்னைக்கும் நல்ல ஒரு விமர்சையாக இங்கே கொண்டாடப்படுது. எல்லாம் சேர்ந்து நாங்கள் நல்லபடியாக செஞ்சோம். நேற்றும் நல்லபடியாக தைப்பூசம் ஐயாவோட அருளால் நல்லா முடிஞ்சுது. இந்த தைப்பூச நன்னாளில் ஐயாவுடைய அவருடைய கருத்துக்கள் எல்லாமே உயர்ந்த கருத்துக்கள். அவருடைய வழியில் நடந்தால் நம்ம பிறவியை அறுக்கலாம் அப்படின்றது எல்லாராலும் உணரப்படுற உண்மை. அந்த வகையில் ஐயா சொல்லி சென்ற சில கருத்துக்களை நான் உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். வாங்க. அவருடைய அரிய உபதேசங்களிலும் கொள்கையிலும் முதன்மையானது ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி ஐயா எவ்வளோ தெளிவாக அழகாக சொல்கிறாரு. அது என்னன்னு பார்ப்போம். ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த புண்ணிய பாவ கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி என்று அறிய முடியும்? எப்படியெனில், ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி இருந்தானால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டுக்கு குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் அந்த வீட்டிலும் அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் பாவ கர்மங்களை விரும்பி செய்திருந்தானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாவ கர்மங்கள் அந்த தேகத்திலும் அந்த ஜீவனை சேரும். அதே போன்றுதான் புண்ணிய கர்மங்களும் இப்படியே என்றும் அறிய வேண்டும். முன் பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம் முதலியனவற்றால் துக்கப்படச் செய்வது கடவுள் அருளாக்கினை நியதி என்றால், அந்த ஜீவர்கள் விஷயத்தில் தயவு வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாதோ என்கிற சிறிய கேள்விக்கு உத்தரம் எது என்று அறிய வேண்டில், அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவகர்களை கொண்டு ஆகாரம் கொடுக்கின்றான். அதுபோல கடவுள் தம் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேகங்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றவாளிகளை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெற ஒட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருகிற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறிடத்திற்கு வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜனம் முதலிய போகங்களையும் இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்றார்கள். அப்போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கிறார்கள். அதை அரசன் கண்ட காலத்திலும் கேட்ட காலத்திலும் ஆகாரம் கொடுத்தவர்களை தயவுள்ள நல்ல சமுசாரி என்று சந்தோஷித்து மேலான நிலையில் வைத்து உபசரிக்கின்றான், அல்லது கோபிக்கவில்லை. அதுபோல கடவுள் தம் கட்டளைகளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க இன்பங்களை பெற ஒட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய புவன லோகங்களை விடுவித்து அந்த சீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுகின்றார். அந்த ஜீவர்கள் சௌக்கிய புவன லோகங்களை இழந்தபடியால் சௌக்கிய போஜனம் முதலியவற்றையும் இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகாரம் முதலியவை இல்லாமல் வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தை கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்றவர்களை நல்ல தயவுள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய கடவர்கள் என்று சந்தோஷித்து மேல்நிலையில் வைத்து உபசரிப்பார், அல்லது கோபிக்க மாட்டார் கடவுள். ஆதலால்
கடவுள் அருளாக்கினைக்கு சீவர்களிடத்தில் ஜீவர்கள் தயவு வைத்து உபசரிப்பதே சம்மதமென்று உண்மையறிந்து சொல்லுவதே உத்தரமென்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கியமானது மட்டும் அன்றி அந்த அருளின் முழு விளக்கத்தையும் அனுபவத்தையும் பெற வல்லது. ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுளின் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படாது என்று அறிய வேண்டும். என்ன மக்களே, நம்ம வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அழகாக தன்னுடைய அருட்பாவில் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு ஜீவகாருண்யத்தின் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் அன்னதானம், பசி போன்று வருபவர்களுக்கு உணவளித்து மகிழ்ந்தோமே ஆனால் இறைவனின் திருவருளை முழுமையாக பெற முடியும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை வெளிப்படுத்தும் இந்த நன்னாளில் ஐயா அவரது முழு ஆசியும் அருளும் பெற்று அனைவரும் சிறந்து வாழ ஐயனின் அருளை வேண்டுகிறோம். வள்ளல் பெருமான் ஜோதியாக மாறிய இந்த நன்னாளில் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருள் விலகி அருள் ஜோதி பரவ வேண்டும். நன்னாளில் இன்னைக்கு வள்ளலார்கிட்ட 3 வேளை அன்னதானம் நல்லபடியாக நடந்தது. இதை நல்லபடியாக எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஐயாவோட அருளும் ஆசிரியாலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த திருவிழாவை சிறப்பாக முடிச்சு வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.